இன்று நமது பள்ளி மாணவர்கள் ஒரு பிரம்மாண்டமான குரு பக்தி காட்சியை உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றனர். குருவை விட சிறந்த தெய்வம் இல்லை, குருவின் அருளை விட சிறந்த அருள் இல்லை, குருவை வணங்குவதை விட உயர்ந்த நிலை இல்லை. அந்த உண்மையை நமக்கு காட்டும் கதையாகும் மகாபாரதத்தின் கிளை கதையான ஏகலைவன் மற்றும் துரோணர் கதை. ஏகலைவன் துரோணரை எப்படி தனது குருவாக நேசித்து பக்தியுடன் பணிந்து கல்வி கற்றுக்கொண்டான் என்பதை காட்சியிலும் நடிப்பிலும் வெளிப்படுத்த இருக்கிறார்கள் நம் மாணவர்கள். பவன், பக்தி என்றால் தனதாக்கிக் கொள்வதல்ல, தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதே உண்மையான பக்தி என்பதை நமக்கு இந்த கதை சொல்லுகிறது. நம் மாணவர்கள் கொண்டு வரும் குரு பக்தி காட்சியை வரவேற்போம், வாருங்கள். நாடக தலைப்பு குரு பக்தி காட்சி 1. ஏகலைவன் மற்றும் மேகலைவன் பெற்றோர்கள். ஒவ்வொரு நாளும் காலை உணவு முடித்தவுடன் எங்கு செல்கிறீர்கள்? தினமும் சிலரோடு மாலையில் வீடு திரும்புகிறீர்கள். நீங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள்? சொல்லுங்கள் அப்பா. மகனே, அது உனக்கு தெரியாதா? உன் தந்தை வேட்டையாட செல்கிறார். ஆம் மகனே, நாங்கள் வேட்டையாட செல்கிறோம். அப்பா, வேட்டையாடுதல் என்றால் என்ன? காட்டில் வாழும் விலங்குகளை தேடி அவைகளை கொல்வதுதான் வேட்டையாடுதல் எனப்படும் மகனே. அப்பா, காட்டில் வாழும் விலங்குகளை கொல்வது சரிதானா? முறையானதுதான் மகனே. அவை நமது பயிர்களை அழித்து விடுகின்றன, அதனால் தான் நாம் அதை தேடி கொள்கிறோம். சரி, நாங்கள் செல்கிறோம் மகனே. சென்று வாருங்கள் அப்பா. காட்சி 2. கதை மாந்தர்கள் ஏகலைவன் மற்றும் மேகலைவன் தந்தை. அப்பா, கானகத்திற்கு செல்லும் போதெல்லாம் இதை தூக்கி செல்கிறீர்களே, இதன் பெயர் என்ன அப்பா? இக்கருவியின் பெயர் வில். இதில் தொடு செய்யப்படுவது அம்பாகும் மகனே. அப்பா, இந்த வில்வித்தையை நீங்கள் எனக்கும் சொல்லித் தாருங்கள். நான் பெரியவனாகும் போது வில்வித்தையில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்க விரும்புகிறேன் அப்பா. சரி மகனே, நான் கற்றுக் கொடுக்கிறேன், கற்றுக்கொள். விரையில நன்றாக கற்றுக்கொண்டாயே, சபாஷ். மகனே, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதை போல் நீ சிறந்த வில்லாளியாக அகிலம் போற்று வாழ வேண்டும் மகனே. காட்சி 3. கதை மாந்தர்கள் ஏகலைவன் மற்றும் மேகலைவன் தோழர்கள். ஏகலைவா, எங்களை விட வில்வித்தையில் சிறனாக திகழ்கின்றாய நீ. மிக்க நன்றி தோழா. விதவிதமான உணவுகளை சமைத்து வைத்திருந்தாலும் நமக்கு எதில் விருப்பமோ அதை எடுத்துத்தான் உண்போம். அதுபோல ஏகலைவன் வில்வித்தையில் சிறந்த விளங்குகின்றான். ஏகலைவா, வாழ்நாள் முழுவதும் கலை கற்றுக்கொண்டே இருக்கலாம். கலை வளர்ச்சி நம் அறிவை தெளிவுபடுத்தும். அப்படித்தான் தோழர்களே, நாம் அனைவரும் எதை சாதிக்க பிறந்தோம் என்று எண்ணாமல் இலக்கை நோக்கி பாயும் அம்பு போல நாம் வாழ வேண்டும். கலை திறமைக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமில்லை தோழர்களே. காட்சி 4. இடம் குருகுலம். கதை மாந்தர்கள் துரோணர், அர்ஜுனன் மற்றும் சில மாணவர்கள். மாணவர்களே, மாணவர்களுள் தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் என்று 3 தரப்பினர் உண்டு. நீங்கள் எல்லோரும் தலைமாணாக்கர்களாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. குருதேவா, தலைமாணாக்கருடைய சிறப்புகளை எங்களுக்கு கூறுங்கள். யாரிடம் குரு பக்தி அதிகம் இருக்கிறதோ அவனே சிறந்த மாணவனாக திகழ்கிறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது வள்ளுவம். மனம் குவிந்திருப்பதற்கு ஏற்ப குரு கற்றுத்தரும் பாடம் மனதில் பதிகிறது. மேலும் யார் ஒருவன் தன்னுடைய இச்சா சுதந்திரம் முழுவதையும் குருவினிடம் தருகிறானோ அவனே பண்புகளையும் கலைகளையும் பெறுபவனாகின்றான். காட்சி 5. நதியில் நீராடிய போது குருவின் காலை முதலை பிடித்துக் கொள்கிறது. ஹலோ ஹலோ அடடே, பாருங்கள், குருவின் காலை முதலை பிடித்துக் கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. முதலில் அகப்பட்டு கொண்டார் குரு. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், ஆபத்து, ஆபத்து. நாம் நடிக்குள் குதித்து குருவை மீட்டெடுக்கலாமா? குருவை மீட்டெடுத்தால் அவர் கால் போய்விடுமே. நாம் அனைவரும் நடிக்குள் குதித்து முடலையின் கழுத்தை பிடிப்போம். அப்போது முடலை அவரை விட்டுவிடும். அப்படி செய்யக்கூடாது, அதில் ஆபத்து உள்ளது. முதலை தன் வாளால் ஒரு அடி அடித்தால் நம் கை கால்கள் சிதறி போயிடும். ஐயோ, குருநாதரை ஆபத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லையே. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், ஆபத்து. கூக்குரல் கேட்டு அர்ஜுனன் ஓடி வருதல். அம்பையும் வில்லையும் எடுத்து முதலை நடுவயிற்றில் எய்துகிறார் அர்ஜுனன். அர்ஜுனா, உன்னுடைய சமயோசித புத்தியால் நீ என்னை காப்பாற்றினாய். வாழ்க வளமுடன். ஆபத்து வேளையில் தைரியம் ஒன்றே துணை என்று கூறினீர்களே, அந்த பாடம் தான் எனக்கு துணிச்சல் வர செய்தது. அர்ஜுனா, உன்னிடம் ஊக்கமும் தைரியமும் உழைப்பும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. வாழ்க நலமுடன். எல்லாம் உங்கள் ஆசிரியர் குருதேவா. அர்ஜுனா, நான் இன்று உனக்கு தனுர்வேதங்களில் சில அரிய பெரிய நுட்பங்களை கற்பிப்பேனப்பா. கற்றுக்கொண்டதை உலக நன்மைக்கே பயன்படுத்த வேண்டும். குருதேவா, தாங்கள் என் மீது வைத்துள்ள அன்பினை எண்ணி நான் வியக்கிறேன். நன்றி குருதேவா. காட்சி 6. கதை மாந்தர்கள் ஏகலைவன் மற்றும் துரோணாச்சாரியர். குருதேவா, தங்களை வணங்குகிறேன். இளைஞனே, நீ யார்? என் பெயர் ஏகலைவன். என் தந்தையின் பெயர் இனிதனுஷ். அவர் வேளார் குலத்துக்கு வேந்தனாக திகழ்கிறார். குருஷேத்திர பூமிக்கு வடக்கு புறம் உள்ள வனத்தில் வசித்து வருகிறோம். இங்கு நீ அதற்காக வந்தாய்? எனக்கு சிறு வயதிலிருந்தே தனுர்வேதங்களில் நாட்டம் அதிகம். என் தந்தையிடமிருந்து நான் வில்வித்தையை கற்றுக்கொண்டேன். அது மிக நன்று. அதே விதத்தில் கலைகளை பயின்று வா. குருதேவா, நான் வாழ்க்கையில் வரும் அம்பேதும் வில்வித்தை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் பல்வகையான அஸ்திரங்களையும் அதற்குரிய மந்திரங்களையும் தாங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும் குருவே. நீ வேடர் குல அரசனின் புதல்வன் அல்லவா? ஆம் குருவே, அதை தங்களிடம் அப்போதே கூறிவிட்டனே. நான் அரசகுமாரர்களுக்கு மட்டுமே ஆசானாக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆதலால் தற்போது உன்னுடைய கோரிக்கையை ஏற்க இயலாத நிலையில் உள்ளேன். நாணவெட்கு உள்ளவன் எக்குடியில் பிறந்திருக்கிறான் என்பதை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்பதுதானே நியதி. நீ சொல்வது சரிதான். ஆனால் தற்போது அந்த நியதியை கடைபிடிக்கும் நிலையில் நான் இல்லை. குருதேவா, தாங்கள் இல்லை நான் உணர்ந்து கொண்டேன். ஆதலால் தாங்கள் என்னை மானசீக மரணாய் ஏற்றுக்கொண்டு நல்ல உலகங்கள் சுவாமி, அதுவே எனக்கு போதும். ஏகலைவா, உன்னுடைய குருபக்தியும் தனுர்வேதத்தில் உனக்குள்ள ஆர்வத்தையும் கண்டு மெச்சுகிறேன். உன்னை என் மானசீக சீடனாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய விருப்பம் வெற்றி அடையட்டும். சென்று வா மகனே. சரி, சென்று வருகிறேன் குருவே. குருவே துணை, குருவே போற்றி, குருதேவா போற்றி போற்றி. காட்சி 7. கதை மாந்தர்கள் கணபதி மற்றும் சரஸ்வதி தேவி காட்சி அளித்தல். மகா கணபதியே நமக, விக்னராஜாய நமக, பார்வதி புத்திராய நமக, ஞான சித்துவேல் நமக, சிகவாகன நமக, வாமன ரூபாய நமக. உம்மை துதிக்கின்றேன். மகனே, உன்னுடைய பக்தியை கண்டு மெச்சினேன். உனக்கு என்ன வேண்டும்? நான் வித்தையில் சிறந்தவனாக திகழ தம்பியின் ஆசி வேண்டும் ஐயனே. அப்படியே ஆகட்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. தாயே கலைக்கடலே, உன்னை நான் வணங்குகின்றேன். ஏகலைவா, ஒரு மனதாக நீ குருபக்தியில் ஈடுபட்டுள்ளதால் உன்னுடைய குருநாதர் போதிக்கும் எல்லா கலைகளும் உனக்கு கைகூடும். ஐயனே நன்றி. கலைமகளே நன்றி. எங்களுடைய ஆசி உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும். சென்று வா மகனே. காட்சி 8. கதை மாந்தர்கள் ஏகலைவன் மற்றும் தோழன். ஹரகுரு ஹரிகுரு ஸ்ரீ குரு நண்பா, சிவகுரு. இங்கே பார், நான் குறைத்துக் கொண்டிருக்கிறது. குருநாதரின் அருளால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. தனுர்வேதத்தை பயன்படுத்தி இந்த நாய்க்கு தீங்கு விளைவிக்காமல் வாயை கட்டி போடுகிறேன். சபாஷ் நல்மா, மிக அருமை. உன் வில்வித்தின் திறமையால் நாயை கொல்லாமல் வாயை மட்டும் கட்டி போட்டு விட்டாயே. காட்சி 9. கதை மாந்தர்கள் ஏகலைவன், அர்ஜுனன் மற்றும் அஸ்வத்தாமன்.
தோழா, அதோ பார், நம்முடைய நாயனார் மித்திரன் எதையோ கவ்வி கொண்டு வந்துள்ளதே. அப்படி அல்ல, இதன் வாயில் ஒரு கற்றை அம்பு திணிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செயலை நம் குருகுலத்தில் யாராலும் செய்ய இயலாது. முடியவே முடியாது. வியப்புக்குரிய ஒரு பெரிய செயல். இந்த நாயின் உதவியோடு இது யாரால் எப்படி நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிப்போம். இவன் ஒரு இளம் தபஸ்வி, ஆழ்ந்த தியானத்தில் உள்ளான். இவன் தியானத்தை கலைப்பது தவறு. என்ன செய்யலாம்? நாம் இருவரும் இறைவனுடைய நாமத்தை போற்றோம். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம். நமோ நமக. இளையோய், இதோ பார், இந்த நாயின் வாயை கட்டியது யார் என்று உனக்கு தெரியுமா? சொல். இந்த நாய் நிக்கட்டான நிலைமைக்கு நானே பொறுப்பாவேன். இந்த நாய் உனக்கு ஏதேனும் தீங்கு செய்ததா? இல்லை, என்னை பார்த்து குறைத்தது. இதனால் இதன் வாயில் கற்றை கொண்டு கட்டினேன். இந்த நாயின் வாயை கற்றிவிட்டால் இனி நீ மீண்டும் இந்த நாயின் வாயை கற்றையிலிருந்து விடுவிப்பாயா? சொல். குருதேவர் அருள் இருந்தால் அதுவும் சாத்தியம். உனக்கு இந்த அஸ்திர கலையை கற்றுக் கொடுத்தவர் யார்? தன்னூர் வேதத்தில் சிறந்து விளங்குகின்ற மகான் துரோணாச்சாரியார் என்னுடைய குருநாதர். அவரிடமிருந்துதான் இந்த வித்தியை பயின்றேன். அப்படியா? சரி, நாங்கள் வருகிறோம். காட்சி 10. கதை மாந்தர்கள் துரோணர் மற்றும் அர்ஜுனன். குருதேவா, ஒரு சீடனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டிய நீரே உம்முடைய சீடனை இழிப்படுத்தி விட்டீரே, இது நியாயமா? அர்ஜுனா, ஏன் இவ்வளவு கோபம்? நான் உன்னை எந்த வகையிலும் இழிவுபடுத்தவில்லையே. என்னவென்று விவரமாக கூறு. சுவாமி, எனக்கு மட்டுமே உபதேசிப்பதாக கூறிய பிரம்மசிரஸ் என்கிற அஸ்திரகளை வேறு ஒருவருக்கும் போதித்திருக்கிறீர்களே, ஏன் இந்த வஞ்சனை? அர்ஜுனா, நீ என்ன சொல்கிறாய்? அந்த கலையை வேறு யாருக்கும் நான் போதிக்கவில்லையே. நீ கூறும் அந்த மாணவன் எங்குள்ளான் என்று கூறு. உன்னுடன் நானும் வருகிறேன். வா, போகலாம். காட்சி 11. கதை மாந்தர்கள் ஏகலைவன், அர்ஜுனன் மற்றும் துரோணர். குருதேவா, வணங்குகிறேன், ஆசீர்வதியுங்கள். வாழ்க வளமுடன். தாங்கள் இந்த ஏன் குடிலுக்கு எழுந்தருளியது நான் செய்த பெரும் வேறு. இந்த ஆசனத்தில் அமருங்கள். இளைஞனே, நீ யார்? என்னை உனக்கு எப்படி தெரியும்? சுவாமி, நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் தங்களிடம் வந்து வில் வித்தையை கற்றுந்தரும்படி வேண்டினேன். ஆனால் தாங்களோ அரச குமாரருக்கு மட்டுமே ஆசான் என்பதனால் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் என்னுடைய ஆர்வத்தை கண்டு மானசீக மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினீர்களே, நினைவுக்கு வருகிறதா சுவாமி? ஆம், இப்பொழுதுதான் உன்னை பற்றி எனக்கு நினைவு வருகிறது. அன்று முதல் தங்களை மானசீக குருவாக என்று தாங்கள் பயில்வித்த அனைத்து வித்தைகளையும் பயின்று வருகிறேன் சுவாமி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் தெரிந்து கொண்ட நீ குருதட்சணை தராமல் இருப்பது நியாயமா? சுவாமி, தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டதே நிறைமானதாக உள்ளது. இந்த ஜென்மத்தில் நான் பெற வேண்டியதை பெற்றுவிட்டேன். என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் தருகிறேன், கேளுங்கள் குருவே. ஏகலைவா, குருபக்தியில் நீ உச்சநிலையே அடைந்துள்ளாய். உனக்கு மங்களம் உன் காட்டக்கும். நான் வேண்டுவது ஒரு சிறிய செயல்தான். உன் வலக்க என் கட்ட விரலை உன் நம்பில் துண்டித்து என் முன் வைக்க முடியுமா? எனக்கு அது போதும். குருவே நமக, சத்குருவே நமக, பரம குருவே நமக. இவ்வளவுதானா? தாங்கள் அருளால் கிடைத்த வில்வித்தையின் சிறப்பை பாருங்கள். தாங்கள் வேண்டிய தாங்கள் திருவடிகளில் காணிக்கையாக வைக்கின்றேன். குருதேவா, இது அடாத செயல். இதை நான் ஒரு பொழுதும் ஆமோதிக்க மாட்டேன். அர்ஜுனா, அவசரப்படாதே. ஏகலைவனின் குருபக்தி உங்கள் எல்லாருடைய குருபக்தியிடம் மேலானது என்பதை அறிந்து நான் பரமானந்தம் அடைகிறேன். குருபக்தி குருவின் ஆதரிப்பை விட மேலானது என்பதை ஏகலைவன் வெளிப்படுத்தியுள்ளான். குருபக்திக்கு எடுத்துக்காட்டாக ஏகலைவன் புகழ் இவ்வுலகில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இது ஒப்பற்ற பெயராகும். வாழ்க ஏகலைவன், ஓங்குக குருபக்தி.